ஹலோ நியூஸில் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அடிஷன் நித்தி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம்னா, டே வந்து ரொம்ப புலம்பியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுது. மார்னிங் வந்துட்டு ஜேகே தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். ஸோ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். பக்கத்தில் வந்து டே இருக்கானா அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்தில் டே இல்லை. எங்கே போனான் இவன்? டே பால் புட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். எங்கேயுமே காணோம். இங்கே ஆளே காணோம். போய் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிருவானே. ஆனால் என் பக்கத்துலேயே தானே இருப்பான். எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். பார்த்தா டெரஸில் இருக்கான். டே இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? எது தேவா? வி நீயா? நீ எப்படி? நான் எப்படியா? அதானே வேணா, எனக்கும் தெரில. காலைலானா அவன் தானே இருப்பான். எப்படி நான் இருக்கேன்? எனக்கே தெரில. தலை வலிக்குது. எதாவது குடிச்சானா என்ன? ஐயோப்பா தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. ஏதாவது ஹாட்டாக எதாவது போட்டு கூட இன்னும் ஹாட்டாக நொட்டுவாங்க. எங்கடா என் டே? ஆமாம், நான் தான் மடியில் சொல்லி வச்சுருக்கேன் பாரு. எனக்கே தெரிலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். டேய், இன்னைக்கு அவனுக்கு மெயின் எக்ஸாம் இருக்குடா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் நினச்சாலும் ஒன்றும் ஆகாது. அவனா எப்போ வரணும் தோண்டோ அப்போ தான் வருவான். ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரில எனக்கும். தலை வர வலிக்குது. டே மயிறு, தலை வலிக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்போ எதுக்குடா என் சிகரெட் எடுத்து அடிச்சிட்ருக்கா? குடுறா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. சும்மா ஒரு 4 இழுத்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் கம்முனுறியா? தலை வலி. இதில் வர நெய்யின்னு வந்து கத்திட்டு அந்தாண்ட போறியா? எச்சல் மயிர் பண்ணிக்கிட்டு காலாங்காத்தால. யார் நான் பண்ணுறேனா இல்லை நீ பண்ணுறியா? எப்பட்றா நீ காலையில்? அதான்டா எனக்கும் தெரியல. எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. இந்த தலைவலி வேறு. உனக்கு என்னடா வேலை? எனக்கு 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் மயிரே இல்லை. சரி, எப்படியோ நல்லதாக போச்சு. நான் போகணும். விடு. எங்கே போகிற? இன்றைக்கி அவனுக்கு மெயின் எக்ஸாம் இருக்குது. அது எழுதினாதான் அவன் நினச்சது நடக்கும். அவனுக்கு என்ன எக்ஸாமாக இருந்தால் எனக்கு என்னடா? இப்போ அவன் பாட்டியில் நான் இருக்கேன். ஸோ எனக்கு ஏன் ஒர்க் முக்கியம், புரியுதா? அதை நான் பண்ணணும். தள்ளு. எங்கடா போகிற? ஒழுங்கு மரியாதை நின்று. அவனுக்கு எக்ஸாம் இருக்குது, புரிஞ்சுக்கோ. டேய், எக்ஸாம் இருந்தாலும் அந்த எக்ஸாமை நானே எழுத முடியும். நான் படிக்க கூட இல்லை. இப்போ கூட டைம் இருக்குது. 10 மணிக்கு தான் காலேஜ். மணி 7 தான் ஆகுது. இப்போ கூட படிக்கலாம் உட்காந்து. என்ன வெங்காயத்துக்குடா நான் படிக்கணும்? அதெல்லாம் படிக்க முடியாது. என்ன விளாண்டுருக்கியா? வாய்ப்பே இல்லை. இதை பாரு, இது டேவோட லைஃப் மேட்ரு. விளையாடாத. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன உட்காந்து படிக்க சொல்கிறியா? நானா குழந்தையா? 5வது படிக்கிற குழந்த மாதிரி? என்னெல்லாம் முடியாது. வேறெல்லாம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் கையை பிடிச்சி இழுத்து செவத்தோடு லாக் பண்ணிட்டு அவன் கிட்ட போயிட்டு, இதை பாரு, இது அவன் லைஃப் மேட்ரு. இந்த எக்ஸாம் எழுதினாதான் அவன் நினச்ச மாதிரி யூஎஸ் போய் படிக்க முடியும், புரியுதா? அதனால் குத்திட்டு நான் சொல்கிறத கேளு. நீ சொல்கிறத இந்த வெங்காயத்துக்குடா நான் கேட்கணும்? கின்னாலாம் கேட்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் காலையிலே என் மூடை ஏற்றாத. ஒழுங்காக ஓடி போயிடு. இன்னைக்கு என்னடா அப்படி வேலை? இது நீ செஞ்சு தான் ஆகணும், புரியுதா? என்ன இதுக்குடா நான் செய்யணும்? இதை பாரு, காலையிலே கடுப்பு மயிர் ஏற்றாத. என்ன எனக்கு வேலை இருக்குது, நவுரு. டேய், இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது. நீ எப்படியாவது கொஞ்சமாவது எழுதுனா கூட நான் ஜஸ்ட் ஏதாவது அங்கே இங்கேயும் கை வச்சாவது நான் மார்க்கை போட்டுருவேன். எப்படி காலங்காத்தாலும் நீ வந்தன்னு எனக்கே தெரியல. சே, ஓமஞ்சிரம் முடிக்கணும்னு நினச்சாலே உன் வார்த்தையை கேட்கணும்னு நினச்சா எனக்கு எச்சல் மயிராகுது. ஆமாடா, எனக்கு மட்டும் இன்னிக்குது பாரு, காலையில் ஓமூஞ்சில் முடிச்சேன்ட்டு. சரி, இந்த பாரு, நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லு, அந்த மணி எங்கே இருக்குது? எனக்கு அந்த பணம் வேணும். ஓ ஆமாம், இல்லை எனக்கு அந்த மணி வேணும்ல. சரி, ஓகே. அந்த பணம் வேணும்னா மூடிட்டு வந்து படி. என்னடா, என்ன பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறியா? என்கிட்டலாம் அது வேலைக்கே ஆகாது செல்லம். இதெல்லாம் வேறு யார்கிட்ட காட்டிக்கோ. உன் டேக்கிட்ட காட்டு. பால் ஆட்டிட்டு பின்னாடி வருவான். நான் வரமாட்டேன். தல்றா.
இந்த பாரு, உனக்கு அந்த பணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு மெயின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவோட லைஃப் முக்கியம், அவ்வளோதான். அந்த எக்ஸாம் அவன் எழுதியே ஆகணும். அதனால் நீ அதை பண்ணாதான் அந்த மணி உனக்கு. என்னடா விளாட்றியா? அந்த ரேஸில் நீயும் நானும் தான் சேர்ந்து ஜெயித்தோம். அதனால் அந்த மணி எனக்கும் பாதி வந்து சேரணும். பாதி இல்லை, எனக்கு முழுசாகவே வேணும். அதில் கேட்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது, புரியுதா? நீ என்னை வச்சுட்டு ஆட்டம் உயிர் காட்டிகிட்டு இருக்கியா எனக்கு? இதை பாரு, ஸோ அந்த மணியில் தானே நம்பர்லாம் இருக்குது. இப்போ இன்னும் வச்சு விளாட்டு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். பாடுறா, இந்த மணி எனக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஒத்த பைசா எடுத்தனாலும் குன்றுவேன், தெரியுதில்ல? அப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து படி. டீ நான் காலையில் கேட்டான், விஜய் மூஞ்சி வச்சுட்டு ராவடி மயிர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஷோ கேட்டே சொல்கிறது சீடா, இல்லைன்னா அந்த கரன்சிலாம் வெளில போச்சுன்னா உனக்கு தான்டா பிரச்சனை. 2 நிமிஷம் டைம் கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து அடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். சரி, படித்து தொலைகிறேன், என் தலையெழுத்து மயிறு. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எனக்கு அந்த மணி கையில் இருக்கணும், புரியுதா? அது வந்து ஒரு ரோட்டு கூட வெளில போயிருக்கக்கூடாது. சரி டீல், வந்து படிவா. அதுக்கு முன்னாடி எனக்கு அது வந்து பசிக்குது. எதே பசிக்குதா? உனக்கு பசிக்கெல்லாம் எடுக்க தெரியுமா? ஏன், நானும் மனுஷன் தானே, எனக்கெல்லாம் பசி எடுக்காதா? அவனுக்குள்ளே இருக்க இன்னொரு கேரக்டர், எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். என்ன அதான் பார்த்தனே நீ எப்படி ஃபீல் பண்ணன்ட்டு. இதை பாரு, மயிறு மாதிரி பேசாத. நீ தான் சேர்றா, நான் ஒன்றும் பேசலை, சரியா? கொத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு போ. எது குளிக்கணுமா? டேய் என்னடா சொல்கிற? என்னடா ஏதோ குளிக்காத மாதிரி பார்க்குற? லைஃப்பில் நீ குளிச்சதே இல்லையா? அவன் பாடியில் நான் வந்துட்டு போனதுலாம் குளிச்சதே இல்லையே. அடனா அத்தை பிடிச்சவனே. இந்த பாரு, இந்த கேவலுக்கெல்லாம் வேணாம். யாரா போய் குளிக்கிறது? நான் விளாட்றேன், நான் குளிக்கலாம் மாட்டேன். டி குளிச்சுட்டு வந்து படுறா, அப்போ தான் கொஞ்சமாவது மண்டையில் நிற்கும். இது என்னடா புது லாஜிக்காக இருக்குது? என்னால் குளிக்க முடியாது. இப்போ நீ போய் குளிக்கிறியா இல்லையா? என்ன நீ என்ன குழந்தையாடா? குளிக்கிறதுக்கு சொல்லணும், சாப்பிட்றதுக்கு சொல்லணும், படிக்கிறதுக்கு சொல்லணும், எல்லாத்துக்கும் உனக்கு சொல்லணுமா? மயிறு, நீ என்ன குழந்தை மயிராடா? போய் மூடிட்டு குளிப்போ. இந்த பாரு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என் பொருள் உன் கையில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால எடுத்து அலையெடுத்து அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். சரி, மூஞ்செல்லாம் முடிச்சாலே எனக்கு எரிச்சலாகுது. ஆமாம், எனக்கு மட்டும் இனிக்குது பாரு. ஒழுங்கு மரியாதையே போய் குளிச்சிருவி, நான் டென்ஷன் பட்டாத. ஐயோ சாவடிக்கிறானே என்ன. டேய் என்னடா கான்செப்ட் ஒன்றுது? குளிச்சாலும் குளிக்கலனாலும் மண்டையில் ஏறுண்டா, போடா. டேய் அட்லீஸ்ட் பல்லாது விளக்குவியாடா? இல்லை பாரு, என் மரியாதை நீ ரொம்ப டேமேஜ் பண்ணுற, இவ்வளோதான் பார்த்துக்க. அச்சி மூட்டு போய் குளி. நீ வந்தீங்கன்னா குளிக்கிறேன். ஏய் சி, என்ன பேசுகிற? நீ வா குளிக்கிறேன். ஏன் வரமாட்டியா? அசிங்கமாயிரா இல்லை உனக்கு? நீ குளி, இல்லைன்னா எக்கு எடுப்போம், நான்லாம் வரல. ஓ அப்படியா? என்னமோ தெரில, அன்னைக்கு உன் பாடி பார்த்து வந்து சும்மா ஜுவன் ஏறினது தான், இன்னும் இறங்கலை. அதான் மறுபடியும் பார்க்கலாம் வேக்க தட்டி கேட்குறேன், வர மாட்டேங்கிறியே. இதேண்டா விளையாடுறதுக்கு நேரம் மீறி இல்லையா உனக்கு? இன்னும் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான் இருக்குது. இதுக்குள்ளே நீ படித்து முடிக்கணும். மூடிட்டு போய் குளிச்சுட்டு வா போ. அதுதான் பாஸ் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் குளிப்பேன், இல்லைன்னா குளிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். பண்ணாத போ, நான் வரமாட்டேன். உன் அமௌண்ட்டு தான் என் கையில் இருக்குல்ல. இந்த பாரு, அமௌண்ட்டு மட்டும்தான் உன் கையில் இருக்குது. மற்றபடி நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, சரியா? என் தலையெழுத்து கேட்கணுன்னு தலையில் எழுதி விட்டுருக்கு. ஆனால் நான் இந்த இடத்த விட்டு நகரணுன்னா ஜங்கோக்குன்றவர் என்கிட்ட வந்து குளிக்கணும் என் கூட. வரீங்களா சார்? இதை பாருடா, கடுப்பேத்தாத, வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டே என்னடா நினச்சிட்ருக்க? என்னை பார்த்தா எப்படி தருது உனக்கு? சட்டையிலேருந்து கையிடுறா. வேடா, நான் பார்க்காது பாரு, அதெல்லாம் 3 தாட்டி பார்த்துட்டேன். எது வேடா அப்படின்ட்டு இழுத்துட்டு போகிறான். மூடிட்டு நெல் அப்படின்னு சொல்லிட்டு சவரு கீழே நிற்க வச்சுட்டு அவன் ஷர்ட்டு ஃபுல்லாக கழட்டுறான். அப்போது ஜங்குக்,
இதை பாரு, அசிங்கமயிராக பண்ணிகிட்டு இருக்கடா. இதெல்லாம் என்கிட்டயே பண்ணவே மாட்டான். உன் உடம்புல இருந்துட்டு நீ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்க. ஒவ்வொன்றையும் ஒழுங்கு மரியாதை என்னை விட்டு நான் போகணும். இந்த பாரு, நான் படிக்கணும்னா மூடிக்கிட்டு குழி என் கூட சேர்ந்து. எல்லாம் நான் குளிக்க மாட்டேன். நீ குழி இல்லை நாசமாக போ, எனக்கு தேவையில்லை. சி நவரு மாலி மூஞ்சி பாரு. அவன் பாடியில் உன்னை பார்க்க அப்படியே எனக்கு எரிச்சல் மயிராது. தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க போயிடறான் கோவப்பட்டு. அப்போது வி வந்துட்டு ஷவர் கீழே நின்றுட்டு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். நான் இதுக்கு இவங்கிட்ட போய் நாய் மாதிரி கெஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் சை டே வி, நீ இந்த மாதிரி கேரக்டரா? எவன் வந்தாலும் மூடிக்கிட்டு இருப்பியேடா. இவனை பார்த்தா மட்டும் உனக்கு என்ன மயிராகுது, கடுப்பாகுது. நான்லாம் இப்படி இருந்ததே இல்லை. ஆனால் எந்த தைரியத்தில் அவன்கிட்ட நான் அப்படி பேசினேன், எப்படி நான் ஷவர்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். சை, எதுவுமே புரியல. என் செல்ஃப் ரெஸ்பெக்டை நானே கெடுத்துக்கிறேன். சை, என்னை இன்னாலும் நினச்சிருப்பான். சும்மாவே எனக்கு கேவலமாக பொறுக்கி பொண்ணாட பரதேசின்னு நினச்சிட்ருக்கான். இன்னும் கேவலமாக நினச்சிருப்பான். ஷோ கடவுளே. டிவி உன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துச்சா என்ன உனக்கு? சி, இந்த மாதிரிலாம் இருக்காது. இவன் மேலே எதுக்கு நம்மளுக்கு ஃபீலிங் வரணும்? யார் நமக்கு? அதெல்லாம் இல்லை. சே டிவி, எதையும் யோசிக்காதரா, இதையும் மண்டையில் போட்டு குழப்பாத. உனக்கு இப்போதைக்கு அந்த மணி முக்கியம். அதை கடிச்சாதான் எல்லாமே உன்னால் முடியும். உங்கள் மரியாதையா அதில் மட்டும் கவனத்தை செலுத்து. கொண்ட கடமாந்தத்தெல்லாம் யோசிச்சுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்துட்டு பார்த்தா வெளியில் அவ்வளோ புக்ஸ் இருக்குது. என்னடா இது, இதெல்லாம் 3 மணி நேரத்தில் படிக்க முடியுமா என்ன? நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று அவனுக்கு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சது தான். உட்காந்து படி. என்னது? ஐயோ, இவ்வளோ நீ படிக்கணுமா? சரி, ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு கொடு, நான் பாட்டு போய் உட்காந்து படிக்கிறேன். எல்லாம் என் நேரம். இது ஜூஸா? நான் என்ன உன் வேலைக்காரனடா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறதுக்கு? ஹலோ, இப்போ உனக்கும் படித்து எக்ஸாம் எழுதணும். உனக்கு அது தேவை, எனக்கு அந்த மணி தேவை. ஸோ அதனால் 2 பேருக்கும் வேறு வழி இல்லை. நீ சொல்கிறதும் நான் சொல்கிறதும் கேட்டு தான், புரியுதா? பேசாமல் மூடிட்டு போய் ஒரு ஜூஸை போட்டு கொண்டு வா. ஏன்டா பேச மாட்டே? எல்லாம் என் நேரம் இவனுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சரி, போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சலிப்பாக போட்டு வந்து கொடுக்குறான். அவனும் குடிச்சிட்டு உட்காந்து படிச்சுட்ருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே தூங்கி விழுகிறான். டேய், வாழ்க்கையில் நீ படிச்சதே இல்லையா? இவ்வளோ தூங்கி விழுகிற? இப்படி இருந்தால் எப்பட்றா எக்ஸாம் எழுதுவா? இதை பாரு, இந்த எக்ஸாமில் ஏதாவது சொதப்பணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாமு, புரிஞ்சுக்கோ. ஷோ, இவன் வேறு சொன்னதே சொல்லி கழுத்தருகிறானே. சரிடா, படிக்கிறேன். என்ன பண்ணி தொலைறது? தூக்கமயிராக வருது. அதனால தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு படிக்கலான்னு பார்க்குறேன். முதல்ல நீ இப்படி பேசுறதை நிறுத்திட்டு மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு படி. என்ன உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உனக்கு மணி வேணும்னா படித்து தொலை. ஐயோ, ஆமாம் நல்ல வேலை ஞாபகப்பட்டேன். படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியும் படிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரி வா, டைம் ஆச்சு, போகலாமா? ஏன்டா? டேய், டைம் ஆச்சுடா, காலேஜ் போக வேணாமா? 10 மணிக்கெலாம் ஹாலெல்லாம் அசம்பிள் ஆகிடுவாங்க, வா. சரி. ஐயோ, தலை வலிக்குதே. பாரு, மறுபடியும் சொல்கிறேன், இந்த எக்ஸாமில் சொதப்பன மயிறு, அவ்வளோதான். உனக்கு மணி இல்லை. சரிடா, இது எத்தனை தாட்டி சொல்லுவேன், எனக்கு தெரியும். டேட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வெளியில் நிற்கிறான். ஸோ அப்போ வியும் வெளியில் வரான். டேய், என்னடா காஸ்டியூமு ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி. இப்போல்லாம் வீட்டே போட மாட்டான். அவன் போட மாட்டான்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு இப்படி தான் போவேன். இந்த பாரு, எக்ஸாம் ஹாலுக்கு இப்படி போனேன்னா சத்தியமாக சொல்கிறேன், காலேஜில் இருக்கிறவனே ஷாக் ஆகிடுவான். என்கிட்ட ஒன்றுமே தெரியாமல் அப்பாவி மாதிரி போயிட்டு வந்துடுவான் அவன் பாட்டுக்கு.
யாருக்கும் எதுவும் பண்ணாமல். ஆனால் நீ இப்படிலாம் போனேன்னு வச்சுக்கோ, அப்போல தான் இது ஒருத்தர் இருக்கானான்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணாத. என்கிட்ட இப்படிலாம் பண்ண மாட்டான். அவன் ரொம்ப இன்னசென்ட். அவனுக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காதுன்னா நான் என்ன பண்ணுறது? பொண்ணே போடுவேன். என்னால் அதை மாற்ற முடியாது. நான் அப்படி தான் வருவேன். இப்போல்லாம் பொண்ணை காலேஜுக்குள்ளே விட மாட்டானுங்கடா. நீ பிரின்சிபல் தானே, அது காலேஜுக்கே ஹெட்டு. ஏன் உன்னால் முடியாதா? ஓ இது பாரு, வாய் பேசாத. இந்த மண்ணில் வராதா. இந்த மண் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்கிட்ட இன்னசென்ட்டு நல்லா நினச்சிட்ருக்காங்க. நீ இப்படிலாம் வந்து அவன் இன்னசென்ட்டை கெடுத்து விட்டுறாத. நான் இப்படி தான் வருவேன். பிடிச்சா ஏற்றுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஸோ 2 பேரும் காரில் ஏறி காலேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ அத்தனை தாட்டி கதையிட்ருக்கான். டேய் நல்லா எக்ஸாமே எழுதுறடா, மாடியில் இருந்த வரையோ என்ன போய் எக்ஸாம் எழுத வைக்கிறியடா. ஐயோ இப்படி இருக்குன்னு வேற தெரியலையே. ஏதோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் கிளாஸில் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. டேய் என்னடா இது. எழுதிதான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ என் மனம் எனக்கு கிடைக்காது, அதானே. ஷோப்பா போய் தொலைறேன். இந்த பாரு, இதான் மறந்துச்சுன்னா எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அதுக்குன்னு என் பணம் மேலே ஏதாவது கையை வச்ச அவ்வளோதான். நீ பேப்பரில் எழுதுறது இருக்கு, புரியுதா? போ. இவ்வளோ நேரம் அது கெட்டு மயிராக பேசிகிட்டு இருந்தா இப்போட எங்கடா போச்சு அதெல்லாம்? என்ன பண்ணுறது? காலேஜை பார்த்த உடனே கை கால்லாம் உதறது. இப்போ போய் எக்ஸாம் எழுதுன்ற, இன்னும் எப்படிலாம் உதருமோ தெரியலையே. சரி போய் தொலைகிறேன். ஈஸியாக வருமாடா கொஸ்டின் பேப்பரு? ஏன்னா உன் காலேஜ் தானே எடுத்தது. ஆமாம், நான் விட்டா நானே போய் எக்ஸாம் பேப்பர் ரெடி பண்ணேன்னு சொல்லுவியா? டேய் இதை வெளிநாட்டிலேருந்து வந்த கொஸ்டின் பேப்பர், எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆள் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க, அவ்வளோதான். போய் எக்ஸாம் எழுது. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. ஏதோ சொல்கிற, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியும் அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அவன் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜேகேக்கா லைட்டாக சிரிப்பு வருது, இதனால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அந்த ஆளுக்கு வர்றான். இவன் என்ன இது ப்ரொஃபஸர் வருவாங்கன்னு சொன்னால் இவன் வந்து நிற்கிறான். ஒருவேளை இவன் தான் இந்த ஆளுக்கு இன்சார்ஜோ? டி இதாடா, என்னடா நீ தான் இந்த ஆளுக்கு இன்சார்ஜா? ஆமாம். அப்பாடா வசதியாக போச்சு. நல்லா பெட் அடிக்கலாம் போலே. என்ன சொன்னால் காலை விழுகலை. ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே இல்லை. சிவன் பறக்கிறத பார்த்தா ஆளுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவான் போலே, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி அப்படியே பேந்த முழிச்சிட்ருக்கான். அப்போது அவன் முழிக்கிறது ஜேகே பார்த்துட்டு, டீ என்னடா படித்தது ஒன்றுமே வரலையா, இன்னும் அப்படி முடிக்கிற? இல்லைடா பார்த்தது எல்லாம் மறந்துடுச்சு. அதான். இது மறந்துடுச்சா? சிறப்பு கழட்டி அடிக்கும் நாய், ஒழுங்கு முறையாத எழுது, அதெல்லாம் ஞாபகம் வரும். ஐயோ இவன் வேறு என்னென்னமோ சொல்கிறானே. டே ஒன்றுமே ஞாபகம் வரலடா. ஒன்றும் இல்லை, 5 நிமிஷம் ரிலாக்ஸாக கண்ணை மூடி எக்ஸாம் எழுது வரும். அப்படி கண்ணை மூடினா தூங்கிடுவேனே. அவனை சிறப்பால் அடிப்பேன். மூடிட்டு எக்ஸாம் எழுதுறா. இது டேவோட லைஃப் மேட்ரு. அவனை ஏதாவது வாட்ச்சு உன் மணி உனக்கு வராது. ஐயோ அவனை இதை வேற சொல்லி பயன்படுத்துகிறானே. சரி எப்படியாவது ட்ரை பண்ணி எழுதுறேன், எழுதி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியும் கஷ்டப்பட்டு முழுகி எழுதிட்டு இருக்கான். நடுவில் அவன் முழிக்கிறது, அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிப்பு வருது ஜேகேக்கு. இவன்ட்டே இல்லையே, ஆனாலும் இதுக்கு நான் இப்படி சிரிக்கிறேன். ஆனால் இவன் அப்பப்போ டே கேரக்டர் இவனுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவன் முழிக்கிறது, பல்ல கடிக்கிறது, கையை ஒரு மாதிரி பண்ணுறது, தலையை சொரியறது, இது எல்லாமே டே மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு ஃபுல்லாக டேவை ரொம்ப மிஸ் பண்ணேன். மிஸ் யூ டே. நீ நினச்ச மாதிரி யூஎஸ் போவ. இப்போ இந்த காலேஜில் அட்மிஷன் உனக்கு கிடச்சிரும். அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, கிடச்சிரும். ஒன்றும் கவலைப்படாத.
அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே பேசிகிட்டு இருக்கான். ஸோ எக்ஸாமும் முடியுது. ஸோ வெளியில் வந்துட்டு அப்படியே பெருமூச்சு விட்றான். வெளில வந்துட்டு ஜேகே வந்து தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். டேய் எக்ஸாம் எப்படி எழுதுனா? நல்லா எழுதுனியா? சூப்பராக எழுதுனியா? கிழிச்சேன். ஏதோ ஞாபகம் வந்து எழுதுனேன். திருத்துறவன் கையில் தான் இருக்குது இது. டேய் என்னடா சொல்கிற? அது வந்து நல்லா தான் எழுதியிருக்கேன். நல்லா தான் எழுதியிருக்கியா? மப்பனே நீ மட்டும் பாஸ் ஆகலை, என் கையில் அடி வாங்கியே செத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. பார்க்குறேன் நீ என்ன கிழிச்சிருக்கன்னு. பாரு பாரு. ஐயோ அப்பா, ஏதோ ஃபஸ்ட் டைம் போய் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஆகிப்போச்சு தெரியுமா? எப்படியோ எக்ஸாம்லாம் எழுதிட்டேன். என் காசை கொடு. காசை கொடா? என்ன காசை கொடு? டேய் எங்கடா என் கரன்சி? என் மணி எங்கே? பாரு எக்ஸாம் ரிசல்ட் வர 3 months ஆகும். அதனால் அதெல்லாம் வந்த வாட்டி தான் தருவோம். இன்னும் விளாட்றியா? இப்படிதான் பாரு, காண்டு மயிராயிடுவேன். எனக்கெலாம் தெரியாது. எனக்கு என்னோட மணி வேணும். இப்படி என்னடா அதில் இருக்கு உனக்கு? காசுன்னு அலைஞ்சிட்ருக்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. 3 மாதம் வரையும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் கைமாற்றி விட்டாங்கன்னா முடிஞ்சு. 3 மாதம்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு தெரியாது. எனக்கு காசு வேணும். டே பைத்தியமாடா நீ? அதெல்லாம் முடியாது. என்னால் ரிசல்ட் வரத்துக்குள்ளெல்லாம் உனக்கு அமௌண்ட்லாம் தர முடியாது. டே இன்னும் விளாட்றியா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கனால நான் ஒன்றும் ஒன்ட்டே இல்லை, புரியுதா? எனக்கு என் மணி வேணும், அவ்வளோதான். நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன். அது வந்தால் என்ன, வராட்டி என்ன? வந்தால் நான் ஃபெயிலாக நான் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போது என் கரன்சி வேணும் சொல்லிட்டேன். அது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமாடா? எனக்கு அது வேணும், அவ்வளோதான். சரி, உனக்காக 1 monthல எப்படியாவது 1 monthல என்னோடய பவரை வச்சு ரிசல்ட் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு அமௌண்ட்டு தரேன். உனக்கு சொன்னால் புரியாதுடா. எனக்கு அந்த மணி வேணும். 1 monthலாம் முடியாது. உனக்காக நான் 3 month 1 month ஆக்கினதே பெருசு. இதுக்கு மேலே இந்த பேச்செலாம் கிடையாது. மூடிட்டு கிளம்பு. என்னடா நினச்சிட்ருக்க? நீ எழுத்தெழுப்புக்கெலாம் வரத்துக்கு நான் ஒன்றும் ஒன் டே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாடா, நீ என் டே கிடையாது. அவனை மாதிரிலாம் நீ ஒரு இது கூட வரமாட்டேன். அவன்லாம் தங்கம். இன்றைக்கி அவனை எவ்வளோ மிஸ் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். அவன் பாடிக்குள்ளே நீ வந்துட்டு உசுறு மயிர் எடுத்துகிட்ருக்க இன்றைக்கி ஃபுல்லாக. ஆமாம், எனக்கு மட்டும் தலையெழுத்துப்பார். இவ்வளோ வேலை கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உனக்காக நீ சொன்ன அந்த ஒரு காரணம் இருக்காக, என் அமௌண்ட்டுக்காக வந்து எக்ஸாம் எழுதுனேன். எல்லாம் இங்கே நேரம் உன்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? அவனை 1 monthல எனக்கு ரிசல்ட் வந்துட்டும் எனக்கு அமௌண்ட்டு கொடுக்கலை. இவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அப்படி போகிறான். இதை பாரு, எங்கேயும் போகல, பாருக்கு தான் போகிறேன். வேணும்னா நீயும் வா. அப்புறம் என் டேவை எங்கே கூப்பிட்டு போனால் இமேஜை ஃபாயில் பண்ணியா அப்படி இப்படின்னு கேட்பேன். மூடிக்கிட்டு வா போட நீயும். அப்புறம் அள்ளி போட ஆள்லாம் வேணும். சரியான கடுப்பாக இருக்கேன். 4 பெக்கை போனால் தான் நிம்மதியாக இருப்பேன். வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜேகேவை கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே பாருக்கு போயிட்டு நல்லா சிறக்கடிக்கிறான். ஸோ தலைக்கேற அளவுக்கு குடிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் டே போதும் வேணாம், நாளைக்கு நீ போயிட்டீன்னா டே தான் அவஸ்தைப்படுவான் தலைவலியில். வேணாம் குடிக்காத, போதும் நிறுத்து. பத்ததுக்கு தம்மு வேறு அடிச்சிட்ருக்க. என்னடா நினச்சிட்ருக்க நீ? இதை பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நிறுத்து. அண்ணாலாம் நிறுத்த முடியாது. போ வேணா நீயும் கூடி. யார் வேணாண்ணா? அவன் உடம்பு தானே, அவன் படாத வண்டியா அவன் பார்த்துப்பான். என்னை இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கணும், தம் அடிக்கணும். ஏன்னா எனக்கு எரிச்சது மாதிரி ஆகுது. நீ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுற. குடிக்கவே இல்லை, குடிச்சாதான் நிம்மதியாக இருப்பேன். கொஞ்சம் குடிக்கவாது விடு, போத்திக்கிட்டிரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குடிச்சிட்ருக்கான். சரி நீ குடிச்சது போதும், வா போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாமா? நீ போ, நான் வரல. இந்த பாரு, காலையிலேருந்து நீ தான் என்னை கடுப்பேற்றிட்டுருக்க. சொல்ல போன நான் தான் மொட்டா குடிக்கணும், நீ குடிக்கக்கூடாது, புரியுதா? ஏஞ்சி வா. பேசியாக டார்ச்சர் பண்ணுறானே அந்த தலைறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்கிறான். அதனால் அவனால் நடக்கவே முடியல, பொத்துன்னு உழுகிறான். டேய் நான் வேணா உன்னை தூக்கிக்கிட்டுமா? எதை
தூக்குறியா? ஹே, இன்னைக்கு பாத்ரூமில் நடந்ததை வச்சு என்னோட ஜட்ஜ்மெண்ட் பண்ணாது, புரியுதா? அது ஏதோ நான் ஆர்வ கோளாறில் பண்ணுது. அதுக்குன்னு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்கிட்ட வராத, புரியுதா? ஆமாம், இவன் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு. மயிரே, நீ எங்கேயாவது கீழே உளுந்து கையை காலை உடச்சிக்கிட்டு காலை வறுக்கிட்டேன்னா என் டேக்கு தாண்டா வலிக்கும், உனக்கு வலிக்காது. அவன்டா சொன்னான் எனக்கு வலிக்காதுன்னு. எனக்கும் ஃபீலிங்ஸு, மயிறு, லொட்டு லொசுக்கு எல்லா வெண்ணையும் இருக்குது, புரியுதா? எனக்கும் தான் வலிக்கும். உனக்கு வலிச்சா பரவாயில்ல, அடுத்த நாள் கஷ்டப்படுறது என்னோட டே தான். அதனால தான் கேட்டேன், வேறு எந்த வெங்காயமும் இல்லை. நீ அப்படி நினச்சிக்கிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வா, உன்னை தூக்கிட்டே போகிறேன். இந்த பாரு, கிட்ட வந்தீன்னா அவ்வளோதான், கொன்றுவேன். அதெல்லாம் வரமாட்டேன், பட வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தூக்கிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறான். ஸோ அவனையே பார்த்துட்ருக்கான்ட்டே, என்னடா எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை, போதையில் வளர்றானா இல்லை எதிர வளர்றான்னு தெரில, அப்பப்போ என் கண்ணுக்கு நீ காண்டு மயிரா தெரியுற. உன்னை பார்த்தாலே எரிச்சலாகும், அப்படியே உன்னை போட்டு தள்ளிடலாமான்னு தோணும். ஆனால் அப்பப்போ என் கண்ணுக்கு அழகாக தெரியுற. உன்னோட அந்த கெத்து லெவல் பிடிச்சிருக்கு. உன் ஸ்மைலு, உன் வாய்ஸு, உன் கண்ணு எல்லாம் நல்லா இருக்குது அப்படியே பார்க்க. அது ஏதோ சொல்லுவாங்களே, என்னது க்யூட்டு மயிரா, அந்த மாதிரி இருக்குது. அப்பப்போ அப்படி இருக்குது. என்ன, இப்போ தான் காண்டு மயிராக தான் இருக்குது, சரியா? கடவுளே, நீ இன்னமும் உளறிட்டு போ, தள்ளு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ பாதி வழியில் வந்துட்டு போலீஸ் வந்து அப்படியே எல்லாரையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க, கார்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஜேகே பார்த்துட்டு, ஐயோ இவன் வேறு மொண்டா குடி குடிச்சிருக்கானே, போலீஸ் வேறு சர்ச் பண்ணிகிட்ருக்கானுங்களே, எப்படி சமாளிக்க? இந்த பாராடி பாதி வழியில் போலீஸ் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அவனை குடிச்சிருக்கன்னு காட்டி கொடுத்துறாத, மூடிக்கிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பொத்திட்டு படுக்கிறேன்ன, ரொம்ப மனுஷனாகவே இருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் முடிக்கிறேன்ப்பா, மூடிட்டேன், போங்கப்பா. ஏச்சிப்பா, நம்மளுக்காக தான் பாரு, இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான் பாரு. பாடாடே கொண்ட சொன்னான் பாரு, என்ன செருப்பால் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கீழே இறங்கி போயிட்டு போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா ஆளை காணோம். இவன் எங்கே போனா? டிவி எங்கே போனா? இவன் காரில் தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா போலீஸ்கிட்ட பம்பு பண்ணிகிட்ருக்கான். டாடி, சரக்கு கேட்டால் கொடுக்க மாட்டியா? போலீஸ் தானே நீ, வண்டியில் அவ்வளோ சரக்கு வச்சுருப்பல்ல, நான் ஒரே ஒரு சரக்கு தானே கேட்குறேன், கொடுத்தா என்னவா? ஆளப்பாரு, பார்க்கவே நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி, ஒரு சரக்கு கொடுத்தா என்னடா? அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு உன்னால், கொஞ்சமாவது கூடு என்ன, அப்போ தான் கொஞ்சம் கின்னா இருக்க மாதிரி இருக்கும். டே போலீஸ்கிட்ட போய் என்னடா பேசிகிட்டு இருக்கா? சாரி சார் அவன் கொஞ்சம். ஓ, அப்போது ட்ரங்க் அண்ட் ட்ரைவா? ஐயோ இல்லை சார், நான் தான் வண்டி ஓட்டினேன், அவன் இல்லை. இவன் யார் உனக்கு? அது இவன் வந்து கேட்குறாங்கல்ல, சொல்லுடா ஜேகே தங்கம், சொல்லு. இவன் மூடுறான். அது வந்து இவன் வந்து என் ஃப்ரெண்டு தெரியாமல் பிடிச்சிட்டான் சார், சாரி. நான் ஃபைன் கூட கட்டிடுறேன், ஃபைன் கூட கட்டினது கூட ஓகே. ஒரு போலீஸ் கூடன்னு பார்க்காம என்கிட்டயே வந்து சரக்கு கேட்டுட்ருக்கான் இவன். ஆமாம், அப்படி தான் கேட்பேன். என்னடா, என்ன 10 கிலோ குறைஞ்சிட்டியா என்ன? இவன்லாம் என் ஃப்ரெண்டு இல்லை, இவன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து அந்த போலீஸ் முன்னாடியே கிஸ் பண்ணுறான். இப்போ புரியுதா இவன் எனக்கு யாருன்ட்டு? ஏய், என்னடா பண்ணுற? ரோட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் போய் உன் வீட்டில் வச்சுக்கோ, இது ரோடு, புரியுதா? ஐயோ, ரோடு தான், ரோட்டில் தான் சரக்கு கேட்க முடியும், வேறு எங்கே கேட்க முடியும்? டீ மயிராண்டி, என்னடா பண்ணுற? என்ன பண்ண ஜோங்கு, என்ன பண்ண? நான் யாருன்னு கேட்டாங்கல்ல, ஒழுங்காக பதில் சொன்னியா? சொல்கிறா, நான் யாருன்னு சொல்லு. கடவுளே, இல்லை நான் மறுபடியும் கிஸ் அடிப்பேன் அப்படின்ட்டு வாயை கொண்டுட்டு வரான். டீ போய் மூடுறா கொஞ்ச நேரம். சாரி சார், சாரி, எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேட்டுக்கிறேன், சாரி.
நல்றா நெல்லை அவன் விட்டாலும் நான் விட மாட்டேன். நான் உனக்கு யார்? பதில் சொல். இதை பாரு, இந்த இடத்துல இருந்தானா அவனுக்கு நான் பதில் சொல்ல ரெடி. ஆனால் இந்த இடத்துல நீ இருக்க, உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இருக்கிறது. புரியுதா? சே, என் வாயை அசிங்கப்படுத்திட்டல நீ. போயிரு அந்த சைடு. காண்டு மயிராகுது எனக்கு. நீ இப்படியே ரோட்டில் போயிட்டு விட்டுட்டு போக முடியும், ஆனால் என்னால் முடியல. ஓ, அப்போது விட்டு போயிடுவேன். அதெல்லாம் விடு. நான் சொன்னால் இந்த இடத்துல டேர்னா அவனுக்கு பதில் சொல்லியிருப்பேன், எனக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டியா? சரி, டேவும் கிடையாது வீயும் கிடையாது. உனக்கு நார்மலாக நான் யார்? நான் உனக்கு தெரியாத பர்சன். என்ன வச்சுக்கோ, நான் யார் உனக்கு? தெரியாத பர்சன் தெரியாதவங்கடாண்டா. உளராத என்ன, மூடிக்கிட்டு வா. சரிப்பா, நான் யாரோ உனக்கு விட்டுரு. டே யார் உனக்கு? டே யாருன்னு கேட்டேன். டே யார் உனக்கு? டே எனக்கு அது பதில் சொல்கிறா. டே யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறான். ஸோ அவனுக்கு பதில் சொல்லவே முடியல. டே எனக்கு எல்லாமே. என்னது? காதில் விழுகலை, புரியல. டே எனக்கு எல்லாமே. அபுஜிமன் பண்ண எனக்கு எல்லாமே. எனக்கு 2 பேருமே முக்கியம். போதுமா? ஆன்சர் கிடச்சிச்சா? வீட்டுக்கு வா போகலாம். இதெல்லாம் ஆன்சர் இல்லை. யாரோ ஒருத்தர்னா யாரோ சொல்லுவேன். உனக்கு எதுக்குடா நான் மயிராண்டி பதில் சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்? என்னாலாம் சொல்ல முடியாது. எனக்கு டேவை பிடிக்கும். அவன் எனக்கு குழந்த மாதிரி. அது என் பால் புட்டி. எனக்கு எந்த துரோகமும் பண்ணாது. என்னை கஷ்டப்படுத்தாத ஒரே ஜீவன் அவன் மட்டும்தான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜிமன், அவன் என்ன தான் என்னை விட்டு போனாலும் அவனும் என்னை கஷ்டப்படுத்த மாட்டான். அவன் இவ்வளோ தான் எனக்கு டென்ஷன் படுத்தினாலும் அடுத்த செகண்டே என்கிட்ட சாரி கேட்பான். அவனை மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் டே. அவன் எனக்கு குழந்த. என்னையும் குட்டி போட்ட சோன மாதிரி சுற்றிக்கிட்டே வருவான். எனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாமே அவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஜிம்முக்கும். 2 பேரையும் நான் கம்பேர்லாம் பண்ணல. எனக்கு 2மே 2 உசுறு மாதிரி. போதுமா? ஆன்சர் கிடச்சிச்சா? வா மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ வீக்கு இந்த இடத்துல. அப்போ அவன் நம்மளை எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வருது. அவனை கேட்டுக்கிறான். ஏன்டா வீ, நீ எப்படி தோணும்? ஆமாம், உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையான்ட்டு உனக்கு ஏன்டா இப்படி தோணும்? வீ முடிச்சுக்கோ, இதெல்லாம் நினைக்காத. அவனுக்கு யாரோ. ஐயோ இல்லை. ஐயோ, இது நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வீ குழம்புறான். அப்போது ஜேகே யார் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஓகேடா மீன்ஸ் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அடுத்த பாட்டு சீக்கிரமாக போட்டுறேன். யாரும் என்னை திட்டாதீங்க, சீக்கிரமாக போட்டுடுறேன். ஓகே, அடுத்து டெட் 12 தான். ஓகே, நாளைக்கு போட்டுடுறேன். ஓகே, சரி, டாட்டா, பை.